தண்ணி கொடுங்க. இந்தா தண்ணி குடி. தேங்க்ஸ்ங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்களா? அது நைட்ல இருந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கா. பஸ்ல வந்தது என்னமோ ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். என்னங்க ஜுரம் ரொம்ப அடிக்குது, உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போவோம். எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. நான் ஒரு வேலையா ஈரோட்ல இருந்து இங்க வந்தேங்க. இறங்கும் போது பஸ்லயே என் பேக விட்டுட்டேன். என்ன? அதுலதான் என் போனு, காசு எல்லாமே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. நான் உடனே இங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வேற போய் ஆகணும். அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே போய் டாக்டரை பார்த்துலாம் வாங்க. அது வந்து ஏங்க குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குதுங்க. முதல்ல போய் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போலாம். அத்தை, பந்தி போட்டாக வந்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றலாம். ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு சொல்லணுமா? நான் தான் இங்கே எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அத்தை, உங்களுக்கு பசிக்கும்ல அத்தை? எனக்கு பசிக்குது நான் உங்ககிட்ட சொன்னேனா? கல்யாணம் முடியட்டும், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ வேணா போய் சாப்பிடு போ. அத்தை, நீங்க காலையில மாத்திரை வேற போடணும். அதெல்லாம் ஒருவேளை மாத்திரை போடலைன்னா ஒன்றும் ஆயிடாது. நீ போ, சீக்கிரம் போய் கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு. நாக்கு பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லம்மா. டிராவல் ஒத்துக்காம போயிருக்கு. உடம்பு ரொம்ப டீக்ரேட் ஆயிருக்கு. தண்ணி நிறைய கொடுங்க. குழந்தைய வெளியே எங்கேயும் அலைய விடாதீங்க. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர். நான் சிறப்பு எடுத்துறேன், வாங்கி கொடுங்க. சரியாயிடும். சரிங்க டாக்டர். இந்தாங்க. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், ஃபீஸ் எவ்வளோ? 500. வா. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, வாங்க போலாம். சரி, அட்ரஸ் தெரியுமா? இல்ல, திருப்பரங்குன்ற ரோட்ல இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். பேர் தெரியலையே. தெரியலையா? அந்த ரோட்ல ஏகப்பட்ட மண்டபம் இருக்குங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கல்யாணம் நடக்க போறவரோட பேர் மட்டும்தாங்க எனக்கு தெரியும். அப்போ ஒன்று பண்ணலாம், யார்ட்டாவது ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா? நான் என் ஃபோனை தரேன். ஐயோ இல்லைங்க, எனக்கு யார் நம்பருமே தெரியாது. ரொம்ப அவசரமா நான் போய் ஆகணும். எல்லா பக்கமும் லாக் வைக்கிறீங்களே. சரி, தேடி பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க இத கொடுக்கலன்னா அப்புறம் இங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டியிருக்கும். என்ன மிரட்டறியா? மிரட்டல. இப்ப நீங்க இத கொண்டு போய் கொடுக்கலன்னா பணத்துக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு ஊரறிய சொல்லிடுவேன். அப்புறம் உன் அக்கா கல்யாணம் நின்றோம், பரவாயில்லையா? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அத நாங்க பாத்துப்போம். ஆனா நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா உங்க கைக்கு பணம் வந்து சேராது. கூடவே சுத்துறாங்களே போலீஸ்காரங்க, அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க. எப்படி வசதி? உனக்கு இப்ப என்ன வேணும்? புடிங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் தான் கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. போங்க போங்க. பாண்டி, எங்கேயா போற? சார், அப்பதாக்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். கொடுத்துரு, சீக்கிரம் வா. நீங்க வேற ராடுப்ப. நான் தேடுற மண்டபத்துல கல்யாணம் நடக்க போறது என் புருஷனுக்குங்க. உங்க புருஷனுக்கா? ஆமா, என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க.
அதை தடுத்து நிறுத்ததாங்க நான் இங்க வந்தேன். பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்றானா? ஏங்க இதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? இதை வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாம்ல. எப்படியாவது அவங்களுக்கு கல்யாணம் நடக்காம நான் தடுத்தாகணுங்க. அப்பதான் என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும். ஏங்க சரிங்க, அழாதீங்க. நீங்க அந்த மாப்பிளோட நம்பர் மட்டும் சொல்லுங்க. நான் வேற ஆள் மாதிரி பேசி எந்த மண்டபம்னு விசாரிக்கிறேன். ஒரு நிமிஷம். அவர் நம்பர் சொல்லுங்க. 97 ஆ 90 ஆ குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த வெயில இன்னும் எத்தனை மண்டபத்துக்கு அலைவீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அங்க என் புருஷனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு வீடு இங்க இருந்து 500 மீட்டர்ல தான் இருக்கு. நான் உங்க வீட்டில் உங்களை விட்டுடுறேன். நீங்க அங்கேயே இருங்க. எந்த மண்டபம்னு நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நானே வந்து உங்களை கூட்டு போறேன். இல்லங்க, நான் மண்டபத்துக்கு போகணும். வேற மண்டபத்துக்கெல்லாம் போய் பார்க்கலாங்க, வாங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தையோட நல்லதுக்கு தாங்க சொல்றேன். அந்த மண்டபத்தை கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ண உடனே நானே வந்து உங்களை கூட்டு போறேன். என்ன கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்றீங்க? உங்க புருஷனுக்கு கல்யாணம் ஆக இருக்க மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டு போறேன். ரொம்ப யோசிக்காதீங்க. குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. நான் சொல்றத கேளுங்க. ஆட்டோல உட்காருங்க, வாங்க. இந்த புள்ளகிட்ட தான் அடிக்கடி ஃபோனில் பேசியிருக்கானா? இதைத்தான் யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு இருந்தானா? சாதாரணமா ஒரு சின்ன பொய் சொல்லவே அவ்வளோ பயப்படுவான். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னா நம்ப முடியலையே. அந்த பொண்ணு சொல்றத நம்பவா வேணாமான்னு தெரியலையே. இது எல்லாத்துக்கும் பதில் அவன் தான் சொல்லணும்.